ஹலோ வேல்டு ஃபார் எவர். கேரளாவில் ரீசெண்டாக ஒரு பொண்ணு அழகா இல்லை, ஸோ அந்த பொண்ணு சம்பாதிக்கலை, கவர்மெண்ட் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தி, அதாவது கட்டின கணவனே வந்து கொடுமைப்படுத்தி, ஸோ அந்த பொண்ணை வந்து இப்போதைக்கு உயிரோடு இல்லை, அந்த பொண்ணு இறந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணி சாகடிச்சு, ஸோ அந்த பொண்ணு இறந்தது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, ஸோ விஷ்ணுஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மெனி பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ கேரளாவில் மலப்புரம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து கடந்த 2023 வருஷம் வந்து அவங்களுக்கு மே மாதம் வந்து அரேஞ்சு மேரேஜ் வந்து நடக்குது. ஸோ அந்த பையனுடைய பேர் வந்து பிரவீன். ஸோ இந்த பொண்ணுடைய பேர் வந்து விஷ்ணுஜா. ஸோ இவங்களுக்கு வந்து 26 வயசு, அந்த பையனுக்கு வந்து 32 வயசு. 2023 வந்து அரேஞ்சு மேரேஜ் நடக்குது. ஸோ வந்து கேரளாவில் நம்ம அந்த அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணைலாம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதே போல் தான் வரதட்சணையும் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ மாப்பிள்ளைக்கு ஒரு சில கண்டிஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். ஸோ அதாவது அந்த பொண்ணு அழகா இல்லைன்னு தான் இப்போதைக்கு இறந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த பையன் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதா சொல்லி. ஸோ பொண்ணு வந்து அழகாக இருக்கணும். ஸோ பொண்ணு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஸோ பொண்ணு வந்து ஒல்லியாக இல்லாமல் ரொம்ப குண்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கா. ஸோ கல்யாணம் பண்ண பின்னாடி கடந்த ஒரு வருஷம் கிடக்குது. ஸோ அதுக்கடுத்து இன்னுமே நீ இன்னும் கவர்மெண்ட் வேலைக்கு போகல, இன்னமும் வந்து ஒல்லியாக தான் இருக்க, குண்டாகலை. ஸோ இந்த மாதிரி டார்ச்சர்ஸ் நிறையா பண்ணி இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இந்த கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் ஆச்சா. ஸோ அதுக்கடுத்து இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா குண்டாகலை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகல, இப்படின்னு சொல்லி பல பிரச்சனை வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி 11 மணிக்கு காலையில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு, ஸோ அதுக்கடுத்து அந்த பிரவீன் அந்த பையன் வந்து தேட்டருக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் 5 மணி வரையும் யாருமே வரல. ஸோ அந்த பொண்ணு வந்து உள்ளே இருந்திருக்கு. ஸோ சாயந்தரம் 5 மணிக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து பிணமாக வந்து தொங்குனது தான் வந்து இருந்தது. ஸோ இதுக்கு பக்கத்தில் அவங்க வீட்டில் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் வந்து அவங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு இந்த வீட்டுக்காரங்க யாருமே இன்ஃபார்ம் பண்ணலை, பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்க தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க வந்து கதறி இடித்து ஒடியாந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து பிணமாக இருந்ததை வந்து பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப கதறி அழுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதற்கட்ட விசாரணையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ இது வந்து தற்கொலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோடைய கையில் வந்து அடுத்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடுத்ததுனால ஸோ அவங்க பேரண்ட்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய விஷ்ணுஜாவுடைய பொண்ணுடைய வீட்டு தரப்புலேருந்து இந்த பையன்தான் வந்து அறுத்து தூக்கில் போட்டு இருப்பாப்புல. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த தரப்பு சொல்லுது. அதாவது ஒரு பொண்ணு தற்கொலை பண்ண போகுதுன்னா அவங்க தற்கொலை பண்ணிடுவாங்க. பட் அதை விட கையில் இந்த மாதிரி அறுத்த காயங்கள் இதெல்லாம் வெட்டு காயம்லாம் இருக்கும்போது ஸோ இந்த பையன் தான் கொடுமைப்படுத்தி என்னுடைய பொண்ணை வந்து சாகடிச்சு தூக்கில் தொங்க விட்டுருக்கான். ஸோ அப்படின்னு சொல்கிற ஒரு தரப்பு அவங்க வீட்டிலோடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ அவங்க அப்பா வந்து விஷ்ணுஜாவோடைய அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கதறி அடிச்சு, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கொடுமைகள் வந்து நடந்திருக்கு, என் பொண்ணு வந்து குண்டாகலை, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி நிறையா போட்டு அடித்ததா இந்த மாதிரிலாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் சொல்லி தான் எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷ்ணுஜா வந்து சொல்லாத ஒரு சில ரீசன்ஸ் அவங்க அப்பா அம்மாட்ட யார்ட்டையுமே வந்து இதை பற்றி முன்கூட்டி சொல்லலை. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாட்ஸ்அப்போடைய அந்த செயலி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரவீனோடைய கண்ட்ரோலில் எல்லாமே வச்சுருந்ததுனால ஸோ இவங்க யாருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க எல்லாமே இவங்க இந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க அம்மாட்ட வந்து இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ அப்புறம் எப்படி இவங்க தோழிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் போக இன்னொரு செயலி மூலியமாக அனுப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த பொண்ணு இறந்த பின்னாடி தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த தோழியே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ விஷ்ணுஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு வந்து இப்போ இல்லை, பட் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி கேஸ் முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ இப்போதைக்கு அந்த பொண்ணு உயிரோடு இல்லை. சரி, அந்த ஒரு பாவமான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து கேரளாவில் நடந்திருக்கு. அதாவது ஒரு பொண்ணு அழகா இல்லை அப்படின்னு சொல்லி, பட் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு முன்னாடி அந்த தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா யார் அழகுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. பொண்ணு அழகா இல்லை, ஒல்லியாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வரதட்சணை கேட்டு அடித்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து உயிரோடே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.